வணக்கங்க. ஹரக் செல்லுங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். விஜய் அவர்களோட வந்து 2வது கட்சி மாநாடு வந்து முடிஞ்சு 10 நாள் ஆகுதுங்க. ஆனா, இன்னமும் அத பத்தி தான் பேசிட்டே இருக்கிறாங்க. எப்படின்னா, அ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன இதெல்லாம் ஒரு சாதாரண கட்சி, புதுசா வந்த கட்சி, நேத்து முளைச்ச காளான் அப்படின்றாங்க. ரொம்ப சின்ன கட்சி, ஒண்ணுமே அரசியல பத்தி தெரியல, அவருக்கு என்ன அப்படிங்கிற இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படிங்கிற மாரி எல்லாம் சொல்றாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் 10 நாள் ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் அவர பத்தி, அவரு மாநாடு பத்தி, அவர் பேசின பத்தி, அவர பத்தி அப்படியே தான் பேச்சு போயிட்டே இருக்கு. பாசிட்டிவாவும் பேசுறாங்க, நெகட்டிவாவும் நெறைய பேசுறாங்க. இது இப்படி தான் போயிட்டே இருக்கு. ஆனா, பேசின அவரு வந்து இதெல்லாம் கண்டுக்காம, அடுத்த வேலைய வந்து என்னன்னு சொல்லி அவர் பார்க்க போயிட்டாரு. ஃபர்ஸ்ட்டு வந்து மெயினா வந்து நம்ம சிஎம் அவர்கள வந்து அங்கிள் கூப்பிட்டார்ல, அது ஒரு பெரிய சர்ச்சையா போயிட்டு, ரொம்ப கான்ட்ரோவர்ஷியலா சில பேர் கரெக்ட்டுன்னாங்க, சில பேர் தப்புன்றாங்க. அது மாரி நெறைய பேச்சு அத பத்தியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்ன புதுசா ஒண்ணு நடந்ததுன்னா, அந்த பவுன்சர் வந்து ஒரு பையன வந்து தள்ளி விட்டாரு மேல. அதாவது விஜய் அவர்கள் வந்து ரேம்ப்ல வந்து நடந்து வரப்ப, ரொம்ப போய் புடிச்சுட்டாங்க. ரொம்ப காமிச்சாங்க. எப்படின்னா, ரொம்ப அவருக்கு பிடிக்கிறது, அவர் கால பிடிச்சு கால தொட்டு கும்பிட்டு கால பிடிக்கிறது, அவர் விழுந்தாலும் போச்சு. அது மாரி ரொம்ப வந்து அதாவது அந்த பக்கம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கண்ட்ரோல் பண்ணி, அந்த கிரீஸ்லாம் தடவி வச்சு மேலலாம் ஏறக்கூடாது அப்படின்னு சொல்றப்ப, அதே மீறி நெறைய பேர் வந்து மேல வர ஆரம்பிச்சுட்டாங்க. மாலை போடணும், இந்த துண்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து ரொம்ப வரதுனால ஒரு பவுன்சர் வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் அப்படி வரமாட்டாங்கன்னு நினைச்சேன். ஒரு 2 பவுன்சரோட தான் வந்தாரு அவரு. அதுக்கப்புறம் நெறைய பேர் வந்தோனே நெறைய பவுன்சர்ஸ் வந்துட்டாங்க. வந்துட்டு ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு பையன தூக்கி இப்படி போட்டுட்டாரு. அது ஒரு பெரிய சர்ச்சையா போய் அந்த பையனுக்கு வந்து அந்த பையன் கம்பிய புடிச்சுட்டான். அது என்ன ஆச்சுன்னா, அந்த பையன் வந்து சரத்துங்கிற ஒரு பையன் வந்து என்ன தான் வந்து தூக்கி போட்டாரு. எனக்கு ரொம்ப உள்காயம் நெறைய ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். அதாவது விஜய் அவர்களோட அவர் மேலேயும் பவுன்சர்ஸ் மேலேயும் போட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. விஜய் மத்த பவுன்சர்ஸ் எல்லாம் பண்ணி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பையன் வந்து அஜய் அப்படிங்கிற ஒரு பையன் வந்துட்டு, இல்ல அது வந்து உண்மையிலேயே வந்து நான் தான், என்ன தான் தூக்கி போட்டாங்க. நான் தான் அந்த பையன் கிடையாது. அவங்க சொல்றது பொய். நான் சொல்லி இந்த பையன் சொன்னான். ஆனா கிட்டத்தட்ட 2 பேரும் வந்து ஸ்ட்ரைப்டு போட்ட ட்ரெஸ் தான், சட்டை தான் போட்டிருக்காங்க. அது யாருங்கிறது கிளியரா தெரியல. அப்ப சில பேர் வந்து மீடியாலாம் பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமா என்னென்னவோ ரிசர்ச் பண்ணி அப்படி இப்படிலாம் பார்த்து கண்டுபிடிச்சு என்னென்னவோ போட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு பொண்ணு கூட வந்து எனக்கு ஃப்ரண்ட்ல தான் அந்த பையன், ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்த பையன் ஃப்ரண்ட்ல தான் உட்காந்துருக்கான். அந்த பையன் கிடையாது. அப்புறம் அதுவும் சொல்லுது. இது மாதிரி நெறைய சொல்லி சொல்லி இப்படியே வந்து போயிட்டு இருக்குது. இது வந்து உண்மையா பொய்யா அப்படிங்க யாரு வந்து உண்மையிலேயே வந்து யார பிடிச்சு தள்ளினாங்க போனாங்க அப்படிங்கிற மாதிரி வருது. எப்படி உண்மை ஒரு நாள் வெளில வரதான் போகுது. இது ஒரு சர்ச்சையா ஒரு 4, 5 நாளா போயிட்டு இருக்குங்க. ஃபர்ஸ்ட் அது ஒண்ணு, இது ஒண்ணு, இன்னும் போயிட்டே இருக்குது. டெய்லி சோசியல் மீடியா திறந்தீங்கன்னா ஃபுல்லா இதை பத்தி தான் பேச்சு. இதுதான் இந்த நியூஸ் தான் போயிட்டே இருக்கு. இன்னமும் பேசிட்டு இருக்கு. ஸோ ஆனால் சம்மந்தப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஒன்றுமே கண்டுக்காம அடுத்த நம்ம கட்ட நடவடிக்கை என்ன? ஏன்னா அவர் ஜனநாயகம் படைப்பிட்டு போய் அவர் போர்ஷன் எல்லாம் முடிச்சிட்டாரு. ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் நடந்துட்டு இருக்கு. அதனால வந்து இப்போ ஃபுல்லாக ஏன்னா இன்னொரு 8 மாதம் தான் இருக்குது. அதனால அதுக்குள்ளே வந்து ஃபுல் ஸ்விங்கில் வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து நம்ம போய் சுற்றுப்பயணம் போகணும், மக்களுக்கு எல்லாம் எடுத்து வைக்கணும், ரொம்ப கேன்வஸ் பண்ணணும், இந்த மாதிரி ரொம்ப நிறைய வேலை இருக்குது. அதனால வந்துட்டு ஏன்னா இவர் தான் மெயின் அதில். ஸோ மற்றபடி நிறைய மினிஸ்டர்ஸ் அப்படி இப்படி தெரிஞ்சவங்க யாரும் இல்லை, தெரிஞ்ச முகம் கிடையாது. ஸோ ஒவ்வொரு வேலையாக ஆரம்பித்து ஒவ்வொன்றா எப்படி பண்ணும் பக்காவாக பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து இன்னைக்கு இன்னைக்கு நாளைக்கெல்லாம் மீட்டிங் நடக்குது. எப்படின்னா அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம். இது வந்து 2 விதமாக சொல்கிறாங்க. ஒன்று அண்ணா பிறந்த நாளில் வந்து செப்டம்பர் 15 அன்னைக்கு கிளம்புற மாதிரி, இல்லைன்னா வந்து பெரியார் பிறந்த நாள் வந்து 17 அன்னைக்கு கிளம்புற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்னைக்குன்னு தெரியல. 2 நாளில் ஒரு நாள் கிளம்புறாங்க. இது வந்து நடைபயணம் போக முடியுங்கிறது கண்டிப்பாக வந்து அது பாசிபிள் கிடையாது. ஏன்னா ஒரு நடைபயணமாக அவ்வளோ தூரம் போனாலும் மக்கள் தொந்தரவு இருக்கும், மக்களோட சரியாக இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ வேன்லேயும் போவாங்க, சில இடத்துல நடந்து போகலாம். வேனில் போய் ஒரு சின்ன சின்ன ஊருக்குலாம் வந்து ஈரோட்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது கரெக்டாக தெரியல, இனிமேல் தான் வருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு அங்கங்கே சின்ன சின்ன ஊராக கவர் பண்ணி ஒரு கவர் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஃபுல்லாக மக்களை சந்தித்து அவங்க பிரச்சனைகள்லாம் கேட்டு எல்லாம் பேச உங்களுக்கு வந்து இப்போ வந்து நகர்ப்புறத்தில் வந்து அவருக்கு ஃபேன்ஸ்லாம் இருக்கிறாங்க, அவங்க வந்து தொண்டர்களாக மாறியிருக்கிறாங்க. ஓகே, கிராமப்புறம் தான் எப்பவுமே எந்த கட்சி போனாலும் கிராமப்புற ஓட்டுகள் தான் ரொம்ப முக்கியம். அவங்களோட ஓட்டுகள் தான் நிறைய இருக்கும் சதவீதம். ஸோ அந்த ஓட்டுகளை நம்ம வந்து பிடிக்கணும்னா அது அவங்கள நம்ம போய் வந்து அங்கே போய் கேன்வஸ் பண்ணி அவங்ககிட்ட பேசி அப்போ தான் நம்ம அந்த ஓட்டை வந்து சேகரிக்க முடியும். அதனால ஸோ கிராமப்புறத்தை குறி வச்சு தான் எல்லாருமே போவாங்க. அதுவும் மெயினாக வந்து நிறைய கட்சிகளுக்கு வந்து அங்கே இருக்க ஓட்டு தான் ஜாஸ்தியாக இருக்கும், கிராமப்புற ஓட்டு. ஸோ அதே மாதிரி விஜய் அவர்களும் வந்து அந்த சைடு தான் ஃபஸ்ட்டு போய் மக்களோட சந்தித்து அவங்க என்னென்னு சொல்லி பார்க்கறதுக்காக கிளம்புறாரு. அது வந்து மற்றவங்களுக்குலாம் என்னடா அது நம்ம ஓட்டு போயிடுமோ, இவர் போய் பார்த்தா இதாகிடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கலக்கமாக இருப்பாங்க. எல்லா கட்சியிலும் சொல்கிறேன் நான். இதில் வந்து நடுவில் வந்து இந்த பெட்டிஷன் ஒன்று போட்டிருக்காங்க. இந்த வந்து ஹானர் கில்லிங் வந்து அதுக்கு வந்து
இருக்கிற சட்டம் வந்து பத்தாது இந்த கௌரவ கொலைக்கு. அதனால வந்து இன்னும் ஸ்பெஷலாக வந்து அதுக்கு ஒரு சட்டம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் வந்து டிவிகே சார்பில் வந்து பெட்டிஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு கேஸ் போட்டிருக்கிறாங்க. அது வந்து இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கு. ஏன்னா அந்த கவின்கிற பையன் வந்து இறந்து போயிட்டான் பார்த்தீங்களா, ஆணவ கொலையில். அதனால் வந்து அதுக்காக வந்து இது வந்து இந்த கேஸ் வந்து பெட்டிஷன் போட்டிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டில் போட்டிருக்காங்க. டிவிகே சார்பில் வந்து ஆதவர்ஜுனா வந்து போட்டிருக்கிறாரு. அது ஒரு புது நியூஸுங்க. அதுக்கப்புறம் வந்து இது என்னென்னா, உங்களுக்கு வந்து இவருக்கு வந்து நகர்ப்புறத்தில் வந்து நிறைய ஃபேன்ஸ்லாம் இருக்கிறாங்க. இப்போ கிராமப்புறத்தில் போய் மக்களை சந்தித்து அவங்க என்னென்ன பிரச்சனை இருக்குது மக்களுக்கு, அதில் வந்து அவங்களுக்கு வந்து தீர்க்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னென்ன அப்படி சொல்லி மக்களை சந்தித்து சில இடத்துல நடந்தும் போகலாம், சில இடத்துல வேன்லேருந்தும் பேசலாம். ஆனால் மக்களை சந்தித்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வந்து என்ன சொல்யூஷன், எப்படி பண்ணலாம், எப்படி தீர்வு கண்டுபிடிக்கும் அதுக்கு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டா தான் அது தகுந்தாப்புல இவங்க வந்து ஆட்சிக்கு வந்தாலும் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கிடைக்கும். இன்னொன்று அடுத்து வந்து அவங்க குறைகளை வந்து நேரடியாக பேசுகிறப்ப அவங்க மனநிலைமை என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியும். அது ஒரு விஷயம். ஏன்னா வந்து மக்களை வந்து சந்திச்சாதான் புரியும் நம்மளுக்கு. அது ஒன்று. அடுத்து வந்து அந்த பிரச்சனையை சொல்லும்போது அதுக்கு என்னென்ன சூட்டபுளாக சொல்யூஷன் இருக்கும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அது வந்து நான் எப்படி சரி பண்ணுவேன், அது எப்படி நான் உங்களுக்கு தீர்ப்பேன் அப்படிங்கிறது மக்களுக்கு வந்து தெரிய வைக்கிறோம். ஏன்னா கிராம மக்கள் பாருங்கள், அவங்க நம்பிக்கையை பெறணும்னா அவங்களுக்கு வந்து நம்ம தெளிவாக வந்து எடுத்து சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும். அது ஒன்று. அடுத்து வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுக்கு என்னென்ன தேவை, எது அடிப்படை தேவை, என்னென்ன கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம தேர்தல் வாக்குறுதியில் வந்து அதை பற்றி நம்ம வந்து அதெல்லாம் வந்து வாக்குறுதியாக கொடுக்க முடியும். இதெல்லாம் நான் பண்ணுவேன், இதெல்லாம் சரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து கிராமத்துலேயும் யங்ஸ்டர்ஸ் நிறையா இருக்கும். அது வந்து இவர் போனார்னா போய் பேசினார்னா அவங்களுடைய வாக்குகள்லாம் அவர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒன்று மெயினான அடிப்படை வசதிகள் கிராமத்தில் என்னென்ன வேணும்னா குடிநீர், சாலை வசதி, டாய்லெட் வசதி, அப்புறம் விவசாய சார்ந்த பிரச்சனை. விவசாயத்துக்கு நிறைய அவங்க இது பண்ணுறாங்கல்ல, அவங்க கரும்பு, நெல் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சா நெல்லுலாம் போச்சு அதுக்கு ஒரு விலை கேட்பாங்க. கரும்பு கொள்முதல் விலையை வந்து ஜாஸ்தி பண்ணலாம் கேட்டு நிறைய போராட்டம்லாம் பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ அதை பற்றியெல்லாம் அவர் வந்து தெரிஞ்சுக்கணும். விவசாய பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா அதுக்கு தகுந்தப்பல அது என்ன வேணும், என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் ஒரு மாதிரி எல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணுறது எல்லாத்தையும் தெரிஞ்சு நம்ம வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்தாப்புல வந்து நம்ம திட்டம் வந்து வகுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து வந்து இந்த கிராமப்புற வாக்கு சேகரிக்கு இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் இது. இதுக்கப்புறம் என்ன போக போக ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டாங்கன்னா அதுவும் ஃபுல்லாக ஒன்றா போக முடியாது. ஒரு சைடு மட்டும் அந்த தஞ்சாவூர் சைடு அங்கெல்லாம் தான் மெயினாக விவசாயம். ஸோ அந்த சைடு தஞ்சாவூர், ஈரோடு இந்த பக்கம்லாம் போயிட்டு அந்த பக்கம் திருச்சி அப்படிலாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சைட்லாம் வந்து போயிட்டு வந்துட்டாங்கன்னா ஓரளவு தான் அடுத்தது வந்து அடுத்த சுற்றுப்பயணம் நெக்ஸ்ட்டு வைப்பாங்க. ஸோ அங்கே போய் மக்களுக்கு என்னென்ன குறைகள், என்னென்ன தேவை சொல்லி அந்த சைடு போய் அது கோயம்புத்தூர் சைட்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறையா வந்து இந்த இது நூற்பாலைகள், அப்புறம் வீவிங் மில், ஜின்னிங் மில் அதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த நெசவாளர்கள் அங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்க பிரச்சனைன்னு சொல்லி அது ஒன்று கேட்கணும். ஸோ அதுக்கு நம்ம தீர்வு வந்து என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இண்டிவிஜுவல் இப்போலேருந்து ஆரம்பித்தாதான் ஒவ்வொரு வேலையாக உங்களுக்கு நடக்கும். ஸோ அதுதான் அவர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சுக்கிறார். ஏன்னா உங்களுக்கு ஜனநாயக படம் வந்து முடிஞ்சதுனால கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டனால இப்போ ஃபுல்லாக வந்து அவர் ஃபுல்லாக இறங்கிட்டார் ஒரு மாதிரி. அது ஒன்று. அடுத்து வந்து அவங்களோட தரத்தை வந்து கிராமப்புற மக்களோட தரத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு நலத்திட்டங்கள்லாம் வந்து ஒரு என்னென்ன பண்ண போகிறேன்னு அதையும் சொல்லணும் ஒன்று. ஸோ இது வந்து மெயினாக வந்து அவங்களுக்கு வந்து கிராமப்புறம்னாவே உங்களுக்கு விவசாயத்தை வச்சு தான், அவங்க விவசாயம் தான் மெயின் அவங்களுக்கு. ஸோ அந்த பொருளாதார வசதியை வந்து உயர்த்ததுக்கு என்ன பண்ணணும் அதையும் வந்து இவர் பார்க்கணும். அதையும் வந்து நல்லுக்காக திட்டம் வைக்கிறேன்னு அதையும் சொல்லணும். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் கண்டிப்பாக வந்து கிராமத்து சைடு போய் இது மாதிரி மக்களை சந்திக்கிறாரு, பேசுகிறாரு, அது பொதுக்கூட்டம் பேசுவார், இல்லை வேன்லேருந்து கூட பேசலாம் அப்படின்னு மக்களை சந்திக்க போகிறாருங்கிறப்ப அது கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்துங்கிறது ஒன்றும் டவுட்டே கிடையாது இதில். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இவர் வந்து ரொம்ப வேலையெல்லாம் ஜரூராக ஆரம்பிச்சிட்டாரு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க நல்லா வந்து ஒரு ஸ்கெட்ச் போட்டு ஒரு அழகாக ஒரு பிளான் வச்சு அந்த பிளான் பிரகாரம் ஒவ்வொன்றா போயிட்டுருக்கேன். இவங்க பேசுகிறவொன்னே அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு நம்மளுக்கு நம்ம வேலையை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எது வேணால் சொல்லிங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை நோக்கி இவங்க வேலையை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இது பார்த்து தொண்டர்கள், அந்த கட்சி நிர்வாகிகள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எல்லோரும் வேலை செய்கிறாங்க. இவர் வந்து ஏன்னா படப்பிடிப்பு இல்லாமல் ஃபுல்லாக இறங்குறதுனால அவங்களும் உற்சாகமாக பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து அந்த 2026 அரசியலில் வந்து எலெக்ஷனில் வந்து பெரிய ஒரு மாற்றம் வரும் கண்டிப்பாக நம்ம நினைக்க தோணுது. இது வந்து பார்த்திங்கன்னா
இது வந்து மக்கள் எல்லாருமே அதான் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஏன்னா, 4 முனை போட்டின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் வந்து டிஎம்கே அலையன்ஸ், இந்த பக்கம் ஏடிஎம்கே அலையன்ஸ், அப்புறம் வந்து நாம் தமிழர் கட்சி, இவங்க டிவிகே. ஸோ 4 முனை போட்டி இருக்குங்க. சின்ன வந்து இதில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக இவங்கெல்லாம் வந்து யார் கூட அலையன்ஸ் வைக்கிறாங்கன்னு தெரியல. ஸோ போக போக உங்களுக்கு ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து எலெக்ஷன் வரப்போ தான் க்ளோஸாக வரப்போ தான் நிறைய மாற்றங்கள் வரும். நிறைய வந்து அலையன்ஸ்லாம் வரும். இன்னொன்று காங்கிரஸ் வந்து கூட வந்து இங்கே கூட்டணி சேரலாம் அப்படின்றாங்க. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க, முதல்ல வரப்போ நீங்கள் தனித்து போட்டியிடாமல் கொஞ்சம் கூட்டணியோடு இருந்தால் கண்டிப்பாக வந்து வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அரசியல் வந்துட்டோம், நம்ம எலெக்ஷன் நிற்கிறப்ப சிலதையும் நம்ம யோசிக்க தான் வேணும். நம்ம தனியாக தான் நிற்க போகிறோம்னு சொல்லியாச்சு. இருந்தாலும் வந்து சில பேர் கூட்டணி வந்தால் நம்மளுடைய அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செயல்படுத்துறதுக்கு அது ஒரு உதவியாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதையும் வந்து யோசிப்பாங்க. யோசிச்சுட்டு ஸோ இந்த ஜனவரி மாதம் வரப்போ தான் வந்து என்ன கூட்டணி, யார் கூட்டணியிலேருந்து மற்றவங்க விலகுறாங்க, யார் புதிய கூட்டணி வைக்கிறாங்கங்கெல்லாம் அப்புறம் தான் தெரியும். ஸோ இப்போ வந்து இவர் வந்து சுற்றுப்பயணத்தை வந்து செப்டம்பர் மாதம் ஆரம்பிக்கிறாரு. தேதி வந்து நான் முடிவாகலை, அது வந்து என்னைக்குன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து உங்கள்கிட்ட அப்டேட் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.